வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த விளக்க தொகுப்பு ஒரு பிரம்மாண்டமான சினிமா மாதிரி இருக்க போகுது. வரலாற்றோட மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாளரான தாமஸ் எடிசனை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஆனா நாம சின்ன வயசுல படிச்ச அந்த ஜீனியஸ் எடிசன் இல்ல. திரைக்கு பின்னாடி இருந்து ஒரு மாஸ்டர் மைண்டா, சொல்ல போன ஒரு இயக்குனரா ஏமாற்று வித்தைகளை எப்படி அவர் அரங்கேற்றினார் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். பள்ளிக்கூடத்துல நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த கிளாசிக் திரைக்கதை உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தாமஸ் எடிசன் மின்விளக்கை கண்டுபிடித்தார். அதாவது ஓயோ மாநிலத்துல பிறந்த ஒரு புத்திசாலி பையன் தன்னோட ஒத்த உழைப்பால இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை கொண்டு வந்தான். இந்த ஒத்த வரியத்தான் நாம இத்தனை வருஷமா எந்த கேள்வியும் கேட்காம நம்பிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அது உண்மையிலேயே நிஜம் தானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பிரம்மாண்டமான ஹீரோ பிம்பத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த நிஜ மனிதன் யாரு? நாம இவ்வளவு நாளா நம்பிட்டு இருக்கிற அந்த சுத்தமான மாசற்ற கதையை இன்னைக்கு நாம கொஞ்சம் கேள்வி கேட்க போறோம். அவர் உண்மையிலேயே ஒரு மாபெரும் மேதையா, இல்லனா தன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை தனக்கு சாதகமா மாத்திக்கிட்ட ஒரு மிகச்சிறந்த வியூகவாதியா? அமெரிக்காவோட மிகச்சிறந்த ஹீரோ அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான பிம்பத்தை உருவாக்குறதுல அவர் பயங்கரமா ஜெயிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு அர்பன் அவுட்ஃபிட்டர்ஸ்ல விற்கிற ட்ரெண்டியான டேபிள் லேம்ப்ஸ்ல இருந்து தெருக்களின் பெயர்கள், புகழ் வாய்ந்த IEEE பதக்கம், ஏன் தேசிய கண்டுபிடிப்பாளர்கள் தினம் வரைக்கும் அவர் பேருளான அந்த புராண கதை நம்ம கலாச்சாரத்துல ஆழமா பதிஞ்சிருக்கு. ஆனா அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி இருக்கிற நிஜம் ரொம்பவே இருளானது. தன்னுடைய சொந்த வாழ்க்கை கதையை அவர் எப்படி அவருக்கு ஏத்த மாதிரி மாத்தி எழுதினார்னு புரிஞ்சுக்க ஆரம்ப கால திரைப்படத் துறையில அவர் எப்படிப்பட்ட ஆதிக்கம் செலுத்தினார்னு பார்த்தாலே போதும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவர் ஒரு ஹீரோவா தெரியலாம், ஆனா திரைக்கு பின்னாடி அவர் ஒரு இரக்கமற்ற திரைப்பட இயக்குனர். அதான் உண்மை. அவருடைய ஆதிக்க பசி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துச்சுன்னு இந்த காலக்கோடு ரொம்ப தெளிவா காட்டுது. 1893ல பிளாக் மெரியா அப்படிங்கிற முதல் திரைப்பட அரங்கத்தை உருவாக்கி ஒரு சினிமா முன்னோடியா ஆரம்பிச்சவரு அடுத்த சில வருஷங்கள்லயே படம் எடுக்க நினைச்ச எல்லார் மேலையும் ஆக்ரோஷமா கேஸ் போடுற ஒரு முற்றுமுழுதான ஏகபோகவாதியா மாறிட்டார். யாருமே சினிமா எடுக்கக்கூடாது, தான் மட்டும்தான் எடுக்கணும்னு நினைச்சார். திரைக்கு பின்னாடி நிஜமாவே கஷ்டப்பட்டு உழைக்கிற திறமையாளர்களோட வெளிச்சத்தை திருடுறதுல அவர் நிஜமாவே ஒரு கில்லாடிங்க. விட்டாஸ்கோ ப்ரொஜெக்டரை தன்னோட சொந்த கண்டுபிடிப்புன்னு உலகத்துக்கு விளம்பரம் செஞ்சாரு. ஆனா அதோட உண்மையான திரைக்கதையை எழுதுனது தாமஸ் அர்மாட் மற்றும் சார்லஸ் பிரான்சிஸ் அப்படிங்கிற 2 பேர் தான். மத்தவங்களோட உழைப்பை எடுத்து தன்னோட பேர்ல பேக்கேஜ் செஞ்சு விற்கிறதுல அவர் ஒரு ஜீனியஸ். மத்தவங்களோட ஐடியாக்களை கடன் வாங்கி அதை தன்னுடையதா மாத்திக்கிற அந்த பழக்கத்தை அவரே ரொம்ப கூலா நியாயப்படுத்திருக்காரு தெரியுமா? முற்றிலும் புதிய யோசனைன்னு உலகத்துல எதுவுமே இல்லைன்னு அவர் சொன்னார். அதாவது அவர் ஒன்றும் புதிதா ஒரு விஷயத்தை படைக்கிற கலைஞன் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற ஒரிஜினல் ஐடியாக்களுக்கு ரீமிக்ஸ் பண்ற ஒரு ப்ரொடியூசரா தான் இருந்திருக்கார். ஒரு டிஜே பழைய பாட்டெல்லாம் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணுவார்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இது ஏதோ ஒரு தடவை தெரியாம நடந்த தப்புன்னு நினைச்சிடாதீங்க. பெல் மற்றும் டெய்ன்டர் அப்படிங்கிற 2 பேர் போனோகிராஃப் சம்பந்தமா சேர்ந்து வேலை செய்யலான்னு கேட்டப்போ அதை வேண்டான்னு சொல்லிட்டாரு எடிசன். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணார் தெரியுமா? அவங்களோட போனோகிராஃப் மேம்பாடுகளை சத்தமே இல்லாம திருடி தன்னோட புகழுக்காக பயன்படுத்திக்கிட்டார். தன்னோட டிசைனை மெருகேத்த மத்தவங்களோட உழைப்பை கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம எடுத்துக்கிட்டார். பிசினஸ்னு வந்துட்டா லாபம் பார்க்க அவர் எந்த பக்கமும் போவாருங்க. வெஸ்டர்ன் யூனியன் கம்பெனிக்காக அவர் ஒரு டெலிகிராஃப் டிசைனை உருவாக்கினார். ஆனா அது அவங்களுக்கு போட்டியா இருந்த ஜே கோல்டுக்கு வித்துட்டார். அதுக்காக பணமாவும் பங்குகளாவும் அவருக்கு கிடைச்சது எவ்வளவு தெரியுமா? அசர வைக்கிற $1,00,000. அவர் எப்பேற்பட்ட ஒரு வியாபாரிங்கிறத இது அப்பட்டமா காட்டுது. சரி, இப்போ அவரோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான, ரொம்ப பரபரப்பான ஒரு அத்தியாயத்துக்கு வருவோம். அதான் அந்த புகழ்பெற்ற கரண்ட் வார், அதாவது மின்சார போர். இந்த இடத்துல தான் எடிசனோட இரக்கமற்ற பிசினஸ் தந்திரங்கள் எல்லாம் சேர்ந்து உண்மையிலே ஒரு ஹாரர் படம் மாதிரி மாற ஆரம்பிச்சது. எடிசனோட டைரக்ட் கரண்ட், அதாவது டிசி, கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் தான் வேலை செய்யும். அது மட்டும் இல்லாம செலவு ரொம்ப அதிகம். அதனால டெஸ்லா மற்றும் வெஸ்டிங்ஹவுஸ் அறிமுகப்படுத்தின ரொம்ப தூரத்துக்கு கம்மியான செலவுல பயணிக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அதாவது ஏசி பவரை பார்த்து எடிசன் ரொம்பவே பயந்து போனாரு. தன்னோட சாம்ராஜ்யம் எங்க தோத்துருமோன்னு அவருக்கு ஒரு பெரிய நடுக்கம் உருவான புள்ளி இதுதான். தன்னோட அந்த ஏகபோக உரிமையை காப்பாத்திக்க அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ரொம்ப பயங்கரமான ஒரு அவதூறு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். ஏசி மின்சாரம் ஆபத்தானதுன்னு பயமுறுத்துற விளம்பரங்கள்ல தொடங்கி பப்ளிக்கா நடுத்தெருவுல ஈவி இறக்கமே இல்லாம வாயில்லா ஜீவன்கள் மேல மின்சாரத்தை பாய்ச்சி கொல்றது வரைக்கும் போனார். இந்த பிரச்சாரம் ரொம்பவே இருண்ட, நம்பவே முடியாத ஒரு கிளைமேக்ஸ் நோக்கி போச்சு. வெளியில பார்க்கும்போது மரண தண்டனை ஒழிக்கப்படணும்னு ரொம்ப நல்லவர் மாதிரி பேசினார். ஆனா வெஸ்டிங் ஹவுஸோட ஏசி மின்சாரத்தை மக்களோட மனசுல மரணத்தோட சம்பந்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வில்லியம் கெம்லர் அப்படிங்கிறவருக்கு அளிக்கப்பட்ட கொடூரமான எலக்ட்ரிக் சேர் மரண தண்டனைக்கு ரகசியமா ஃபண்ட் பண்ணார். ஒரு போட்டியாளரை அழிக்க ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு கீழே இறங்குவான்னு பாத்துக்கோங்க. தன்னோட பப்ளிக் இமேஜை பில்ட் பண்றதுலயும் கார்ப்பரேட் சண்டைகள்ல ஜெயிக்கிறதுலயும் தான் அவர் முழு கவனமும் இருந்துச்சு. இந்த பரபரப்புல அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்த உண்மையான கதாபாத்திரங்கள் ரொம்பவே பாவமா ஒதுக்கப்பட்டுட்டாங்க. கேமராவோட அந்த பளபளப்பான வெளிச்சம் படாத அவரோட குடும்ப வாழ்க்கை அவர் கண்டுபிடிப்புகள் அளவுக்கு ஒன்றும் அவ்வளவு பிரகாசமா இல்லை. இந்த காலக்கோட்டையை பாருங்களேன். தன்னோட 16 வயசு ஊழியரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டது, முதல் மனைவியோட மரணத்தில் இருந்த சர்ச்சைகள், அப்புறம் தான் இறக்குற வரைக்கும் தன்னோட முதல் 3 குழந்தைங்க கிட்ட ஒட்டாம விலகியே இருந்ததுன்னு அவரோட சொந்த வாழ்க்கை முழுக்க நிறைய இருண்ட பக்கங்கள். உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. ஆனா சொந்த குடும்பத்துக்கு அவர் கடைசி வரைக்கும் ஒரு அந்நியரா தான் இருந்திருக்காரு. வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர் எட்மண்ட் மாரிஸ் கொடுத்த இந்த ரிவ்யூவா கொஞ்சம் கவனமா கேளுங்க. பாதி மேதை, பாதி முட்டாள், ஒரிஜினாலிட்டி இல்லாத ஒரு விளம்பர விரும்பி. அமெரிக்கா கொண்டாடுற அந்த மாபெரும் ஹீரோ அப்படிங்கிற கட்டுக்கதைக்கும் எடிசன் அப்படிங்கிற அந்த நிஜ மனிதனுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை இந்த ஒரு வாக்கியம் நெத்தியடியா சொல்லுது இல்லையா?
அது மட்டும் இல்ல, பேட்டன்ட் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் எடிசன் ஒரு பெரிய தலைவலி அப்படின்னே மாரிஸ் சொல்றார். 1880வது வருஷத்துல மட்டுமே அவர் 60 பேட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கார். சின்ன சின்ன விஷயங்களை கூட தாம் பேர்லயே பதிவு பண்ணணும்னு அவர் காட்டின அந்த வெறி அவர் அந்த காலத்திலேயே மிகப்பெரிய பேட்டன்ட் ட்ரோலா மாத்திருச்சு. டெலிகாம், மின்சாரம்னு பல துறைகள்ல அவர் ஏற்படுத்தின தாக்கம் ரொம்பவே பெருசு. அதை நாம கண்டிப்பா மறுக்க முடியாது. ஆனா அந்த உச்சிக்கு போக அவர் பயன்படுத்தின அந்த இருண்ட தந்திரங்கள், தப்பு வழிகள், இதெல்லாம் பார்க்கும்போது வரலாற்றின் மிகப்பெரிய மனிதர்களை பத்தி நாம எந்த கேள்வியும் கேட்காம நம்பிட்டு இருக்கிற கதைகள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க தோணுது. இப்படிப்பட்ட இருண்ட உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நாம இனிமே வரலாற்றையும் நம்ம ஹீரோக்களையும் எப்படி மதிப்பிட போறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கான பதில உங்ககிட்டே விட்டுடுறேன்.